11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.12 6ஆம் கணக்கு பார்க்கிறோம். log a² by bc plus log b² by ca plus log c² by ab equal to 0 என நிறுவுக என கேட்கப்பட்டிருக்கு. இடது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்புக்கு லாகோட கூட்டல் விதியை பயன்படுத்துகிறோம். லாகின் கூட்டல் விதியானது log xyன்னு 2 எண்கள் பெருக்கல்ல இருந்தது அப்படின்னா அது log x plus log yன்னு எழுதிக்கலாம். 2 மதிப்புகள் இருந்தாலும் சரி, 2ற்கு மேற்பட்ட மதிப்புகள் இருந்தாலும் சரி. கூட்டல்ல இருந்ததுன்னா பெருக்கல்லையும், பெருக்கல்ல இருந்ததுன்னா அதை பிரித்து கூட்டல்லையும் எழுதிக்கலாம். அந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறப்ப log of a² by bc plus log of b² by ca plus log of c² by ab என்பதை எப்படி எழுதிக்கலாம்னா பெருக்கல்ல மாற்றி எழுதுகிறப்ப log of a² by bc பெருக்கல் b² by ca பெருக்கல் c² by abன்னு எழுதிடலாம். நியூமரேட்டர் மதிப்புகள்லாம் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா a² பெருக்கல் b² பெருக்கல் c² பை டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் a பெருக்கல் a² b பெருக்கல் b² c பெருக்கல் cங்கிறப்ப c². நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மொத்தமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் log 1. log 1 மதிப்பானது 0ற்கு சமமாகும். அப்போ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துடலாம். therefore நிறுவ வேண்டிய நிபந்தனை கிடைச்சது log of a² by bc plus log of b² by ca plus log of c² by ab equal to 0 என நிரூபிக்கப்பட்டது.